ஜெய் ஸ்ரீராம். நான் உங்களுடன் எம்ஜிடி பேசுகிறேன். இன்னைக்கு பொதுவான ஒரு விஷயம் இருக்கும். இந்து மதத்தை பற்றி யாருமே பேசுறதில்ல, அப்படியே பேசினா ஒரு பிராமணர் தான் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கதையை அப்படியே வைப்போம். இன்னைக்கு என்ன டாபிக் பேசுகிறோம்னா, இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கு அச்சமா? ஏன்? எந்தெந்த வகையில் தாக்குதல் நடக்குது, எந்த வழியில் நடக்குது, இதை பற்றி நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். அதையும் 3 பாகமாக பிரிப்போம். நம்ம 1 அரசியல், 2வது ஊடகம், 3வது கல்வி. இந்த 3 வகையிலையும் விதவிதமான தாக்குதல் நடக்குது. இதில் முதல் கல்வியை எடுத்துக்குவோம். நம்ம 2 எபிசோடு தனியாக ஊடகத்தையும் அரசியலையும் செய்வோம். இந்த முதல் எபிசோடு கல்வியை எடுத்துக்குவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் எடுத்திருக்கிறது நம்ம கல்வி எடுத்துருக்கோம். இந்த கல்வியில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் எனக்கும் ஒரு விளக்கத்தை கொடுங்க கமெண்ட்ல. உங்கள் குழந்தைங்கள்ட்ட போயிட்டு இந்த விடாமுயற்சியை பற்றி ஒரு இது நடக்கும் தெரியுங்களா? விடாமுயற்சி, இவர் விடாமுயற்சியால் வெற்றி பெற்றார், அதனால குழந்தைகள் நீங்கள் எல்லாம் விடாமுயற்சியோட இருந்து வெற்றி பெறுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன தத்துவத்தை உள்ள வைப்பாங்க கல்வித்துறையில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 17 முறை இந்தியா மீது படையெடுத்த கஜினி முகமது 18வது முறை ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க. சரி, உண்மை. அந்த 17 முறை அவர் கஜினி முகமது தோற்கடிக்கப்பட்டாரே, அது யார் தோற்கடிச்சான்றத என்னைக்காவது உங்களுக்கு தெரியுமா? இதை பள்ளியில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை கொஸ்டின் பேப்பரில் அது மாதிரி ஒரு கேள்வியாவது கேட்டிருக்காங்களா? எத்தனை அரசர்கள், எத்தனை இந்து அரசர்கள் அவங்க படையெடுப்பை முறியடிச்சாங்க, கஜினி முகமது படையெடுப்பை அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கவே இல்லை. எங்கேயுமே இல்லை. நீங்கள் வேணா தேடி பாருங்களேன். இல்லை தேடக்கூட வேணாம். நீங்கள் இன்னைக்கு படித்த பெரிய பெரிய படிப்பில் இருக்கிறவங்களை ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. எந்த அரசர்கள் இந்து அரசர்கள், எந்த இந்து அரசர்கள் கஜினி முகமது படையெடுத்து 17 முறை வந்தப்பையும் அடிச்சு துரத்துனது யாருன்றதை கேளுங்க. தெரியாது. 98% தெரியாது. சும்மா ஒரு முறை கேட்டுதான் பாருங்களேன். ஒரு முயற்சி தானே, சும்மா கேட்டு பாருங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்து அரசர்களின் வலிமை, அவங்களுடைய எதிர்ப்பு, போராட்டத்தன்மை, ஏன்னா நாட்டை காக்கணும், நாட்டை எவன் கையிலையும் பறி கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ வைராக்கியமா, வீரமா, வெறும் அரசர்கள் மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்தில் இந்த இந்துக்கள் எப்படி போராடினாங்க, இதெல்லாம் பேசுறதுக்கே ஆள் கிடையாது. அவங்க படையெடுத்து தோத்ததை பேசாம, படையெடுத்து தோத்ததை கூட நம்ம ஊர்ல அதை ஒரு பெரிய விஷயமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த இதுல இன்னொன்று, நீங்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கஜினி முகமது படையெடுத்ததை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான். வடநாட்டுக்கு போனீங்கன்னா அது யாருன்னே தெரியாது. அவங்க அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான். அவங்களுக்கு அவங்களோட அரசரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்தவரை வாழ வைக்கின்ற தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை தூக்கி வச்சுக்கிட்டு அதுல எவ்வளவு பெரிய அரசியல் நடந்துட்டு இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த அரசியலை வச்சுக்கிட்டு நம்மளை படுத்துற பாடு இருக்கு பாருங்க இந்து மதத்தை. அதை யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதோட நிலவரம் என்னன்னு புரியும். உங்களுக்கு தெரியுமா யாரு கஜினி முகமது 17 முறை துரத்தி அடிச்சதுன்னு? தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க பார்ப்போம். எத்தனை பேர் கமெண்ட்ல நீங்க அதை ஆன்சர் சொல்றீங்கன்னு. தேடாதீங்க, தேடி கண்டுபிடிச்சு அதை நீங்க பதிவு போடாதீங்க. ஒரு முயற்சி பண்ணுங்களேன், யோசிச்சு பாருங்க.
ஒரு சின்ன விஷயம்தான் இது. இந்த கல்வித்துறையில எப்படி ஒரு இது பண்றாங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றத வந்து நீங்க யோசிச்சீங்கன்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சாங்க. ஆங்கிலேயர் தான் பள்ளி இது கொடுத்தாங்க, கல்வி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உருவாக்குனது. ரெண்டாவது, தோத்தவனை படிக்க வச்ச ஊரு நம்ம ஊரு தான். அதை வந்து தோத்தது அத்தனை முறை 17 முறை தோத்ததை வந்து விடாமுயற்சின்னு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தானுங்க பாருங்க. அது அதை விட பெரிய விஷயம். எப்படி எல்லாம் கட்டமைச்சிருக்கானுங்கன்னு பாருங்க. வாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். அடுத்த விஷயம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறையில் வந்துட்டு ஒரு சில இது இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்து மரபுகளை பற்றியோ எந்த ஒரு தகவலையுமே அந்த கல்வித்துறையில் வச்சிருக்க மாட்டாங்க. அது ஏன்னு புரியாதவங்களுக்கு அதை பற்றி சின்ன விளக்கமும் கொடுக்குறேன், கேட்டுக்கோங்க. எனக்காவது சிறு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல விவேகானந்தரை பற்றி பேசியிருக்காங்களா அவங்க? இந்து மத இதை பற்றி பேசுறதுக்கு ஆனந்த குமார சாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? இவங்கெல்லாம் இந்து மதத்துக்காக பெரிய பெரிய தத்துவங்கள் இதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே மூடி மறைக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர், ஆனந்த குருசுவாமி, நந்தகுமார், கல்யாண சுந்தரம், கல்யாண் ராமன், அதை எஸ்கே கல்யாண் ராமன், இப்படி இருக்கிறவங்களை பற்றி எந்த ஒரு விஷயமுமே நம்ம படித்ததில்லை. இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது. விவேகானந்தர் மட்டும் அமெரிக்காவுக்கு போனாருன்ற ஒரு சப்ஜெக்டை வச்சு அவர் இது பண்ணாங்க. ஒன்றும் இல்லை, தமிழகத்தில் நீங்கள் நல்லா தேடி பாருங்க, விவேகானந்தருக்கு ஒரு அடையாளங்களையும் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த ராஜராஜ சோழனுக்கு அவரோட மயானத இறந்து புதைக்கப்பட்ட பகுதி எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும் எங்கேயாவது. அப்படி ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்து மதத்துக்கு. இதில் மேற்கொண்டு என்ன சொல்றேன்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மதத்தின் ரீதியில் உருவாக்கப்பட்ட கல்விக்கூடங்களில் என்னைக்குமே அவங்க மதத்தை பற்றி தான் பேசிக்குவாங்க. அதனால நம்ம என்ன செய்யப்பட வேண்டி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கல்வி நிலையங்களில் சொல்லி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு மாலை நேரத்தில் நம்ம குழந்தைகளோட உட்காந்து நம்ம புராணங்கள் நம்மளோட இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அது சொல்லி கொடுத்து இது பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு அந்த உணர்வுகளை எப்பயுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உணர்வுகளும் இதையும் மிஸ் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க குழந்தைங்கள்ட்ட. அது திருசங்குன்னு சொல்லுவானுங்க, தெரியுமா? என்னென்னு திருசங்குன்னா, மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, நடுவில் ஒன்றுமே இல்லாமல் சுற்றுவாங்க. அப்படி ஒரு நிலையை நம்ம குழந்தைங்களுக்கு கொண்டு வந்துடாதீங்க. நம்ம இன்னைக்கு விட்டு வைக்க போடுறது ஒரு ஜென்ரேஷனு. அந்த ஜென்ரேஷன் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழிகாட்டும். அதனால் நம்ம இந்து மதத்தின் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு பெரிய தாக்குதல், மௌன தாக்குதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, புரட்சின்னே சொல்லுங்க. மௌன புரட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, பள்ளிகளிலே முடிச்சு விட்டுறாங்க அந்த ஜென்ரேஷனில். அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இன்னைய காலகட்டத்துக்கு நம்ம படிக்கும்போது நம்ம வீட்டில் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கதையாவது டிவியில் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்கே வருதுன்னு சொல்லுங்க? சீரியல் தான். சீரியலில் வச்சு கதையை வச்சு வேலையை முடிச்சு விட்டுறாங்க நம்மளை. சீரியல் தான் எங்கே இருக்குது இன்னைக்கு இதுன்னு. நீங்களும் நானும் பார்க்கும்போது ராமாயணம் பார்த்தோம், மகாபாரதம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு எத்தனை பேர் ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும்? புராணம் 400 அது இதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியாது. ஒன்னே மெயின்டைன் பண்றானுங்க.
அது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். அந்த திருக்குறளையும் ஒழுங்காக நம்மளை புரிஞ்சு விளக்கம் கொடுத்து இது பண்ண மாட்டாங்க. உனக்கு செயல் தெரியுமா, செயல் எழுது, அதோட விளக்கத்தை விளக்குடான்னு சொல்லி சொல்ல பாருங்க, மாட்டிக்குவாங்க. ஏன்னா விளக்கம் கொடுக்கணும்ல. நீங்கள் திருக்குறள்ன்றது இந்து மதத்தோட ஒரு இது, அதை ஒரு தனி டாப்பிக்காக நம்ம பேசுவோம். அது வேற மாதிரி போனது. அதை நம்ம அரசியல்வாதிங்க என்ன செஞ்சாங்கன்றதை பேசிக்குவோம். முதல் நம்ம இதை செய்ய வேண்டியது இதுதான். குழந்தைங்களுக்கு அந்த கார்ட்டூனில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டுங்க இந்த மாதிரி இதுன்னு. அப்போ அது நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா நமக்கு அது வருங்கால ஜென்ரேஷனுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ தலைமுறை, இளைய தலைமுறை எப்படி இருக்குன்னு நீங்களே ஒரு கண்கூடா பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் யோசிப்பீங்க. சரி பாருங்க, கல்வித்துறையை நம்ம அதிகம் இது பண்ண வேணாம். ஏன்னா கல்வித்துறையில் வந்துட்டு பிள்ளைங்க படிப்பு விஷயம், அதில் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதனால் குழந்தைகளை வந்து நாம் தான் பார்த்துக்கணும். அதனால் அதை மெயினாக அந்த மாலை நேரம் காலை நேரத்தில் பிள்ளைங்களுக்கு ரொம்ப இதாக இருங்க, யூஸ்ஃபுல்லாக இருங்க. மதத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க. மதத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன கதை என்ன ஏதுன்னு உட்காந்து குழந்தைங்களுக்கு கதை சொல்லி இது பண்ணி கொடுங்க. மேலும் இது போல் வீடியோக்களை ஆதரிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க. இதை பற்றி ஒரு 2 நிமிஷமாவது, ஒரு நாளைக்கு 2 நிமிஷமாவது சிந்திங்க. அதுதான் எங்களுடைய இந்த இதுக்கு வந்து, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஆதரவாக இருக்கும். தொடங்கின விஷயத்தில் எங்களுக்கு நிம்மதி இருக்கும். நன்றி, வணக்கம்.